ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையிலே அன்போடு வரவேற்கின்றேன். இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் விடிய காலையில் எழுந்து வந்திருக்கின்றீர்கள், காத்திருக்கின்றீர்கள். என்று ஆண்டவர் எங்களோடு பேசுவார், எங்கள் எல்லாரோடும் பேசுவார், என்னோடும் பேசுவார், உங்கள் அனைவரோடும் பேசுவார். இன்று அருமையான இரண்டு முதல் வாசகமும் காஸ்பல் ரீடிங் நற்செய்தியில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இந்த ரெண்டிலையும் கூட ஒரு ஊழியக்காரனுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் கஷ்டங்களை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். கோழியின் சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். இயற்கையோடு இசைந்து நாங்கள் இந்த செய்திகளை கேட்போம். சரி, இந்த முதலாம் வாசகத்தை நாங்கள் வாசித்திருப்போமா இருந்தால் அங்கே அந்த ஒரு தந்தை, அன்பான தந்தை, அந்த தந்தை எவ்வளவு தூரம் தன்னுடைய மகனை அன்பு செய்கின்றார் என்பதை வாசகம் 33-4 பகுதிகளிலே வாசிக்கணும். இஸ்ராயேலில் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வர்களையும் கூட அதிகமாக நேசித்து வந்தார். ஆரம்ப காலத்திலிருந்தே யோசேப்புக்கு தந்தையினுடைய அன்பு அங்கே கொடுக்கப்பட்டு வருகின்றது. யோசேப்பு தந்தையின் அன்பை மிக மிக அனுபவித்திருக்கின்றார். சிறு பராயத்திலிருந்தே அவருக்கே தெரியாது அவருடைய எதிர்காலத்தை பற்றி. சரி, அந்த அன்பின் காரணமாக அவர் அப்படியாக வளர்ந்ததன் காரணமாக அந்த தந்தைக்கு கூட விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அவர் வளர்ந்து வருகின்றார். இரண்டாவதாக என்ன நடக்கின்றது? யோசேப்பை அவர் ஊழியத்துக்கென்று அந்த தந்தை அனுப்புகின்றார். தந்தை சொல்லுகின்றார், நீ போய் 4வது வசனத்திலே 17வது வசனத்திலே அவர் அந்த தந்தையார் மகனிடம் கேட்கிறார், நீ போய் உன்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்து வா என்று சொல்லி. இந்த மகனும் கூட ஒரு நல்ல ஒரு அன்பை அனுபவித்த மகனானபடியால் தந்தை சொல்வதற்கு உடனே ஆம் என்று பதிலளித்து சொல்லுகின்றார். நாங்களும் கூட எங்களுக்கு முதலாவது இங்கே எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் எங்கள் தந்தையின் அன்பை அனுபவித்து இருக்கின்றோம், தந்தை இறைவனுடைய அன்பை அனுபவித்திருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் ஊழியம் செய்து புறப்பட்டிருக்கின்றோம். நமக்கு கிடைத்த அன்பின் காரணத்தினால் நாங்கள் அனுபவித்தது, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்ன தமிழ் சொல்லுக்கு ஏற்ப நாங்கள் ஊழியம் செய்ய புறப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகின்றதை செய்கின்றோம். பலர் இங்கே அப்படித்தான் இருக்கின்றோம். அந்த அன்பை அனுபவித்ததினாலே அவன் யோசேப் செல்லுகின்றான். யோசேப் சென்று தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக தந்தையிட்ட கட்டளையை செய்வதற்காக செல்லுகின்றான். இதுவரை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. இது ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, தந்தையின் அன்பை அனுபவிக்கின்ற வாழ்க்கையிலே நமக்கும் கூட கிறிஸ்தவ தலைவர்களாகிய நாங்கள் கிறிஸ்தவ சேவை செய்ய புறப்பட்டிருக்கிற நமக்கும் கூட ஆரம்பத்திலே நாங்கள் அன்பை அனுபவிக்கும் பொழுது அது ஒரு ஹனிமூன் பீரியட். அங்கே எல்லாம் நல்லாகத்தான் இருக்கும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தின் காரணமாக நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய செல்லுகின்றோம். ஆண்டவர் சொல்வதை கேட்டு செய்வதற்கு ஒரு சந்தோஷத்துடன் ஆர்வத்துடன் செல்லுவோம். அப்படி செல்லுகின்ற பொழுதுதான் 3வது சம்பவம் நடைபெறுகின்றது. அதாவது 17வது வசனத்திலிருந்து அவன் சகோதரரை தேடி தோத்தானில் அவரை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். தொலைவில் அவர் வருவதை, இப்பொழுதுதான் இவ்வளவு காலமும் பேசாமல் இருந்த சாத்தான், கதிரையில் இருந்த சாத்தான் எழும்பத் தொடங்குகிறான்.
அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வெளிக்கின்ற பொழுது, தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறபடி செயல்பட தொடங்குகிற பொழுதுதான் சாத்தானானவன் செயல்பட தொடங்குகின்றார். இதுவரை அவனுக்கு ஒன்றுமில்லை. சரி, அவர் சந்தோஷமா இருக்கட்டும், சரி, அவர் ஆண்டவருடைய அன்பை அனுபவித்திருக்கார், அப்படியே இருக்கட்டும். ஆனால் எப்பொழுது நாங்கள் மற்றவர்களை ஊழியத்தை செய்து மற்றவர்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர முயற்சிக்கின்றோமோ அந்த நேரத்தில் தான் சாத்தானுடைய செயல்பாடு ஆரம்பமாகிறது. அவன் இவர்களை விட்டால் சும்மா இருக்க மாட்டார் சொல்லி ஏதாவது செய்ய தொடங்குவான். அதே கதை இங்கே நடக்கின்றது. யோசேப்புக்கு இவ்வளவு காலமும் கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் இருந்த சகோதரர்கள் இப்பொழுது திட்டமிடுகிறார்கள். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான், அடுத்த வசனம், இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழியில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது என்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்னாகும் என்று பார்ப்போம் என்று சொல்லி தூரத்தில் இருந்தே பார்த்த உடனே அவங்க பிளான் பண்ண தொடங்குகிறான். சாதானுக்கும் தெரியும். தூரத்தில் இருந்தே அவன் நாங்கள் செய்ய போற அலுவல்களை பார்த்து அவர்களை குழப்புவதற்குரிய காரியங்களை செய்ய தொடங்குவான். அதன்படி அங்கே அந்த மகன் வந்த பொழுது ஊழியம் செய்ய வந்த பொழுது அங்கே அந்த சகோதரர்களாலே துன்புறுத்தப்பட்டு கிணத்திலே அல்லது அந்த பள்ளத்திலே தள்ளப்படுகின்றான். இப்படியாக அவனுடைய வாழ்க்கை மாறுகின்றது. ஊழியக்காரருக்கும் இதே போன்றுதான். நாங்கள் சந்தோஷமாக ஹனிமூன் பீரியடில் இருந்து வேலைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் சாத்தான் எங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்த தொடங்குகின்றான். அதிலிருந்து நிகழ்ச்சி மாறுகிறது. யோசேப்பினுடைய நிகழ்ச்சி மாறுகின்றது. இதே போல எங்களுக்கும் கூட ஆண்டவருக்கு சேவை செய்யும் தொடங்கும் பொழுது பலவிதமான துன்பங்களை நாங்கள் மேற்கொள்ள நேரிடும். அப்பொழுதுதான் எங்களுக்கு கஷ்டங்கள், கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே வரக்கூடிய கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கு என்ன நடக்கின்றது? அவர்கள் அவனை இப்படியாக துன்பப்படுத்த தொடங்குகின்ற பொழுது, அங்கு சிந்திக்கின்ற பொழுதே அங்கேயும் கூட ஆண்டவர் ஒருவரை வைத்திருக்கிறார் அவனை பாதுகாப்பதற்காக. அங்கே அந்த ஒரு சகோதரன் ரூபன், அவர் என்று சொல்லுகின்றார், அவனை கொல்ல வேண்டாம், அவனை கொல்லாமல் அவனை நாங்கள் இந்த பால் கிணத்திலே தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லுகின்றார். அவன் ஒரு இரக்கத்தோடு அங்கே செயல்படுகின்றான். அதான் கல்லுக்குள் ஈரம்னு சொல்லுவார்கள். இந்த இத்தனை சகோதரங்களும் கல்லாக இருந்தாலும் அங்கே ஆண்டவர் ஒருவரை வைத்திருக்கின்றார் அவனை பாதுகாப்பதற்காக. ஏனென்றால் ஆண்டவர் வைத்திருக்கிற பாரிய திட்டம் அவன் மூலம் நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஆகையினாலே மூன்றாவதாக அங்கே எந்த துன்பத்துக்குள்ளாக போகும் பொழுதும் ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருப்பார் என்ற அந்த உண்மையை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து என்ன நடக்கின்றது? அங்கே அவன் அந்த பால் கிணத்தில் இருக்கும் பொழுது அதற்கு பிற்பாடு அதன் மூலமாக இன்னும் ஒரு சகோதரர் மூலமாகவும் அவனுக்கு அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்றது. இவனை நாங்கள் கொல்ல வேண்டாம், இவரை விட்டு விடுவோம், இந்த அவர்களுக்கு விட்டு விடுவோம். அப்பொழுது நாங்கள் இந்த விதமான இந்த கடவுளுடைய கோபாக்கியத்திற்கு ஆளாக மாட்டோம் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகின்றார். அப்பொழுது கண்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதன்படி அங்கே அவரை விட்டு விடுகின்றார்கள். அவர் எகிப்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றார். இந்த நேரத்திலே தான் ஆண்டவருடைய காரிய திட்டம் அவருக்கு தொடங்குகின்றது. அந்த பாரிய திட்டத்தின்படி அவர் ஒரு நாட்டை, ஒரு உலகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைவராக அவர் இருக்கின்றார் என்பது அந்த இடத்திலிருந்து மாறுகின்றது. சிஸ்டம் சேஞ்ச். ஒரு புதிய இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கே இருந்து தான் அவருடைய ஆண்டவருடைய திட்டம் செயல்பட தொடங்குகின்றது. இப்படியாக ஒரு ஊழியன் அங்கே பாதுகாக்கப்படுகின்றான்.
வழிநடத்தப்படுகின்றான். அதே வேளையிலே வழிநடத்தப்படுவது மட்டுமல்ல, அங்கு போனாலும் கூட அவருக்கு துன்பம் இருந்திருக்கிறது. அந்த எகிப்து நாட்டிலும் கூட அங்கேயும் கூட அவர் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட இறுதியாக அவருடைய வரங்களை பாவிப்பதற்கு அங்கே வழி திறக்கப்படுகின்றது. அரசனுடைய மண்டபத்திலே அரசனாலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக அவர் அங்கே இருந்து அந்த நாட்டையும் மட்டுமல்ல உலகத்துக்கே தேவையான செய்திகளை அவர் ஞானத்தோடு செய்து அந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுகின்றார். அதுதான் அவருடைய அழைப்பு. ஆகையினால் இந்த அழைக்கப்பட்ட ஒருவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அழைக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் துன்பங்கள் ஏற்படுகின்றன. நாங்களும் கூட துன்பத்திற்கு கூடாக செல்ல வேண்டிய காட்டங்கள் இருக்கின்றன. இறுதியாக நாங்கள் இந்த நற்செய்தியை பார்ப்போமாக இருந்தால் கூட அந்த நற்செய்தியிலும் கூட இதே விதமான ஒரு சம்பவம் தான் நடைபெறுகின்றது. அந்த தந்தை தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புகின்றார். அந்த ஊழியக்காரர்கள் செல்லுகின்றார்கள். அவர்கள் அடிக்கப்படுகின்றார்கள், நொறுக்கப்படுகின்றார்கள், அது ஏளனப்படுத்தப்படுகின்றார்கள். இவற்றை செய்யும் பொழுது நாங்கள் உண்மையாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உண்மையாக அந்த தந்தைக்குத்தான் அவமானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். முன்னரும் கூட யூதாவுக்கு யோசேப்புக்கு அவர்கள் செய்யும் பொழுது அந்த தந்தை எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் என்பதை அவர்கள் யோசிக்கவில்லை. தந்தைக்குத்தான் அவமானத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இதே போன்று இங்கே இயேசு இந்த நற்செய்தியிலும் கூட அவர் அந்த தந்தை அனுப்புகின்ற ஊழியர்கள் தாக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்படும் பொழுது அங்கேயும் கூட தந்தை தான் பாதிக்கப்படுகின்றார். அவருடைய திட்டம் நிறைவேற முடியாமல் இருக்கின்றது. இறுதியாக தந்தை என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனையே அனுப்புகின்றார். அந்த மகனை கூட அவர்கள் நிற்கின்றார்கள், இவன் தான் சொத்துக்கு உரிமையாளர், ஆகையினாலே இவனை நாங்கள் வென்று விட்டால், இவனை நாங்கள் கொன்று விட்டால் எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லி அங்கே அவரை கொன்றே முடித்து விடுகின்றார்கள். கொல்வதற்கே திட்டமிட்டு செய்து விடுகின்றார்கள். இறை ஊழியர்களாகிய எங்களுக்கு இப்படியான துன்பங்கள் வரவே செய்யும், வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு ஊடாக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவர் வைத்திருக்கின்ற நோக்கம் ஒருபோதும் இல்லாமல் போகாது. அது கடைசி வரை அவர் அதை செய்யவே எங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தையை திருப்பி போடுங்க. கடைசி அல்லது வார்த்தை இருக்கிற நற்செய்தியிலே, எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் முடிக்கின்றது. அதன் காரணம் என்ன? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பையும் நாங்கள் பாய்த்து செயல்பட வேண்டும். செயல்படாமல் விட்டால் அவர் வேறு மக்களுக்கு அந்த 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 செயல்பாட்டை அவற்றை கொடுத்து விடுவார், செய்தியை கொடுத்து விடுவார். அவர்களை அழைத்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற செய்வார். ஆகையினாலே அழைக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து செயல்படுவோம். அதை செய்யும் வரை அவர் எங்களோடு கூட இருப்பார். அவர் பல துன்பங்கள் எங்களுக்கு வந்தாலும் அதன் ஊடாக எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு கதவை திறந்து கொண்டே இருப்பார். அவருடைய திட்டம் எங்களுக்கு தெரியாது. அவருடைய திட்டம் என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று சொல்லி ஏசாயாஸ் மூலமாக சொல்லுகின்றார். அந்த திட்டங்கள் அவர் நாங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, அவருக்கு செயல்படும் பொழுது அவர் எங்களை அழைத்து அதற்குரிய காரியங்களை அவருடைய திட்டப்படி செய்து கொண்டே இருப்பார். ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இதை முடிக்க விரும்புகின்றேன். அண்மை காலங்களிலே நான் எங்களோடு முன்பு வேலை செய்த ஒரு சகோதரி இந்தியாவிலே தற்பொழுது இருக்கின்றார். அவருக்கு 86 வயது. 86 வயதிலும் கூட அவ மாதா டிவியிலே ஒரு கவுன்சிலராக போய் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் திடீரென அவர் வேலை முடிந்து வருகின்ற பொழுது வர வழியிலே ஒரு மோட்டார்னாலே அடிக்கப்பட்டு அவனுடைய கால் உடைக்கப்படுகிறது.
அதனாலே 2 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருந்து எழுந்து செயல்பட வழிபட்டாலும் முன்னே போல் செயல்பட முடியவில்லை. நாம் அவரோடு கதைக்கும் பொழுது அவர் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு ஏன் இதை விட்டார்? நான் அவருக்குத்தானே ஊழியம் செய்கிறேன், அவருக்குத்தானே எல்லாம் செய்தேன், எதற்காக இப்படியாக எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லி தான் எப்பொழுது ஆண்டவருடைய கேட்டுக்கொள்வதாம். ஆண்டவரே எனக்கு இப்படி செய்தேன், ஏன் என்னை விட்டி, ஏன் இப்படி துன்பம் வர விட்டி என்று சொல்லி சபித்து ஆண்டவரோடு நான் எப்பொழுதும் ஃபைட் பண்ணுவேன், ஆர்கியூ பண்ணுவேன் சொல்லி சொல்லுவான். அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு காலம் 86 வயது வரை ஊழியம் செய்த அந்த தாய் அந்த நேரத்தில் இப்படி ஒரு துன்பத்துக்குள்ளாக சென்று இருந்தாலும் அது ஆண்டவருக்குத்தான் தெரியும் எதற்காக அதை அனுபவித்தார் என்று சொல்லி. நாங்களும் கூட தற்பொழுது நன்றாக இருப்போம், சில துன்பங்கள் வரும் பொழுதுதான் நாங்கள் கேள்விகளை கேட்க தொடங்குவோம். இது ஆண்டவருடைய சித்தம் தானா, அவர் விரும்புகின்றாரா என்று சொல்லி. எல்லா நேரத்திலும் எல்லா வழிகளிலும் நன்மைகள் நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் அர்ப்பணிக்கப்பட்ட எங்களுக்கோடு ஆண்டவர் கூட இருக்கின்றார். அவர் தன்னுடைய செயலை அவர் தன்னுடைய விருப்பத்தை எங்கள் மூலமாக செய்து கொண்டே இருக்கின்றார். அவருக்குத்தான் தெரியும் எப்படி எங்களை பாவிப்பதென்று, அவருக்குத்தான் தெரியும் எந்த நேரம் நல்லது எந்த நேரம் கூடாது என்று. இறைவனுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வோம், அவருடைய திட்டப்படி நடப்போம், செயல்படுவோம். இந்த நேரத்திலே நான் உங்கள் எல்லாருக்குமாக நான் சபிக்க விரும்புகின்றேன், என்னையும் சேர்த்து. ஊழியங்கள் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி சபிப்போம். அன்புள்ள இறைவா, ஊழியக்காரராக எங்களை தேர்ந்து கொண்டேன், எங்களோடு நீர் வாசம் செய்து கொண்டே இருக்கின்றேன், வழி நடத்தி கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவரே கூட இரும், எங்களுடைய நன்மைத்தனங்களிலேயும் கூட இருக்கின்றீர். தீமைகள் வரும்பொழுதும் கூட நாங்கள் அதை புரிந்து உம்முடைய சேவையை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்ய பலனை தாரும், சக்தியை தாரும், ஞானத்தை தாரும், வழிநடத்தலை தாரும். இந்த தப காலத்திலே நாங்கள் எங்களை மேலும் மேலும் ஆயத்தம் செய்ய இந்த காலம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க கிருபை செய்யும். எங்களுடைய சிலுவைகளை நாங்கள் சுமந்து உமக்கு ஊழியம் செய்ய எங்களை வழிநடத்தும் ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியனையும் நீர் சிலுவையின் பாதையின் ஊடாக வழி நடத்தி செல்லுகின்றீர். ஆகையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றி வழிநடத்தி உம்முடைய உயிர்ப்பை மக்களுக்கு கொண்டு செல்லும் ஊழியக்காரர்களாக வழிநடத்த வேண்டும் என்று என்றும் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் தந்தையே, ஆமென். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.